இது வந்து கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, நம்பரில் இருக்குது. போன செம்மில் வந்து π/3 அப்படி இருந்தால் அது வந்து காசு ஃபார்முலாவில் வந்து பை வராது. இங்கே கொஸ்டினில் π/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வேல்யூஸ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் பை வராது. சப்போஸ் நம்பரில் இருந்துன்னா ஃபார்முலாவில் பை வரும். பைன்ற ஒரு வேல்யூ வரும், எல்ன்ற ஒரு வேல்யூ வரும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிப்போம். இதுக்கு எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா c + 2l = k. kனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ k வந்து 6. cன்றது ஃபஸ்ட்டு டேர்ம், எக்ஸோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் தான் c. 0 + 2l = 6. அப்போது 0 விட்டுடலாம். l = 6/2, l = 3. l = 3ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். ஓகே, ஃபார்முலா வந்து f of x = a0/2 சேமாக தான் இருக்கும். ப்ளஸ் சம்மேஷன் a n வேல்யூ வந்து 1 2 3 போயிட்டே இருக்கும். an cos n/x/l. போன சம்மில் பை இருந்ததால் ஃபார்முலாவில் எப்படி வரும்னா cos nx மட்டும் வந்திருக்கும். பை வேல்யூவும் எல் வேல்யூவும் இந்த டேர்ம் வந்திருக்காது. கொஸ்டினில் நம்பர்ஸாக இருந்தால் பை மேலே வரணும், எல் கீழே எக்ஸ்ட்ராவாக வரணும். எல் முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா போட்டு மேலே பை வரணும், கீழே எல் வரணும். ஓகேவா. ப்ளஸ் bn sin n/x/l. நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஹார்மோனிக்ஸ் கேட்டிருக்காங்களா. செகண்ட் ஹார்மோனிக்ஸ்னால் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு 2. அப்போது a0/2 ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து n 1 சப்ஸ்டியூட் பண்ணால் a1 cos 1 × πx வந்து πx தான், πx/l ப்ளஸ் b1 sin πx/l ப்ளஸ் இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் n-க்கு பதில். இங்கே 2 இங்கே 2 வரும், இங்கேயும் 2 வரும். a2 cos 2 வரும், 2πx/l ப்ளஸ் b2 sin 2πx/l. ஓகேவா. இதுதான் நம்ம ஃபார்முலா. இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ தெரியணும், a0 கண்டுபிடிக்கணும், a1 கண்டுபிடிக்கணும், b1 a2 b2, இது 5 டேர்ம் கண்டுபிடிக்கணும். இந்த 5 டேர்முக்கு ஃபஸ்ட்டு a0 a1 b1 a2 b2 எழுதிக்கோங்க. இந்த சம்மில் என்னன்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வெளியே வந்து 2/2 டோட்டல் வேல்யூ n-னா 6ன்னு பார்த்துருப்போம். இங்கே n-க்கு பதில் நான் k-ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கேயும் n இருக்கிறதால k-ன்னு எடுத்திருக்கேன். அந்த சம்மில் என்ன ஞாபகம் இல்லை. 1 2 3 4 5 6 எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் k வேல்யூ 6. சரியா. இங்கே போட்டிருக்கோம்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ 2/k எல்லாத்துக்குமே காமனாக வரும். 2/k 2/k. ஃபஸ்ட்டு a0னா சம்மேஷன் வெறும் y மட்டும். a0னா சம்மேஷன் வெறும் y மட்டும். a1னா சம்மேஷன் y இன்ட்டு காஸ் சம்மேஷன் y காஸ் n. ஜென்ரல் ஃபார்முலா n/x/l வரும். ஏனாலே காஸ் டேர்ம் வரும். இங்கே வந்து n 1ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது 1 இன்ட்டுன்னு வரும், 1/x/l. b1னா சைன் வரணும், சம்மேஷன் y சைன் வரும், n வேல்யூ 1 தான், πx/l. a டேர்ம்னாலே காஸ் வரணும், b டேர்ம்னாலே சைன் வரணும். திருப்பி இங்கேயும் a டேர்ம் ஈக்குவல் டு இல்லை, இது இன்ட்டு எல்லாம் சம்மேஷன் y a டேர்ம்ன்றதால சைனு, இங்கே 2 இருக்கிறதால 2πx/lன்னு வரும். இங்கே இது a டேர்ம்னா காஸ் வரும், a டேர்ம்னா காஸ் வரும், b டேர்ம்னா b2னா சைன் டேர்ம் வரும், 2πx/l. ஃபஸ்ட்டு 5 வேல்யூவும் கண்டுபிடிக்கிற வேல்யூ லைன் எழுதிக்கோங்க. 2/k எல்லாத்துக்கும் காமன். நெக்ஸ்ட்டு இன்ட்டு வந்து சம்மேஷன் வெறும் y பண்ணால் a0 கிடச்சிடும். சம்மேஷன் y இன்ட்டு காஸ், a டேர்ம்னாலே காஸ் போட்டுக்கணும். இங்கே 1 இருக்கிறதால ஜென்ரல் வந்து n/x/l. இங்கே a1 கண்டுபிடிக்கிறதுனா n-க்கு 1 போடணும், a2 கண்டுபிடிச்சா n-க்கு 2 போடணும், காஸ் 2πன்னு வந்துடும். b டேர்ம்னா சைன் வரும், இங்கே 1πx இங்கே 2πx/l. அவ்வளோதான். ஃபார்முலாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம்லாம் கண்டுபிடிக்க தான் டேப்லர் காலம் போட போகிறோம். ஓகே, இந்த சம்மேஷன் டேர்ம் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்காக டேப்லர் காலம் போடணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ எக்ஸு ஒய் இந்த டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபார்முலாவில் எல்லுன்னு போட்டிருக்கேன்ல, எல்லுன்னா 3 தான், அதனால் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே 3னே போட்டேன். சரியா. ஏன்னா L3 கண்டுபிடிச்சிட ஸ்டார்டிங்கே, அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்னது 0 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ 9 18 24 28 26 28 26
28, 26, 20. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், y இன்ட்டு காஸ் பை எக்ஸ். எப்பயுமே கேல்சியை ரேடியன்ஸில் வச்சுக்கோங்க இந்த டேப்லெட் காலம் சம்னாலே. ஓகே, y இன்ட்டு yனா இந்த ஸ்ட்ரெயிட் டேர்ம் 9, ஃபஸ்ட்டு 9 இன்ட்டு காசு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த டேர்முக்குலாம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி போடுங்க சரியா. பை வேல்யூ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பை இன்ட்டு எக்ஸ்னா 9க்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 0, எக்ஸ் வேல்யூ 0, பை எக்ஸ் போட்டாச்சு, டிவைடட் பை 3 க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து ப்ராக்கெட் போடுங்க, ஈக்குவல் டு 9. ஸோ 9. நெக்ஸ்ட்டு அப்படியே 18 வரும். 18 இன்ட்டு y வேல்யூ 18. நெக்ஸ்ட்டுக்கு பார்க்கலாம், y வேல்யூ 18 காஸ் பை எக்ஸ்னா இன்ட்டு காஸ் ப்ராக்கெட்டில் பை இன்ட்டு 18க்கு ஸ்ட்ரெயிட்டான எக்ஸ் வேல்யூ என்னது 1, ஸோ 1 டிவைடட் பை 3 க்ளோஸ் ப்ராக்கெட் 9. 9. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்படியே இங்கேயே மாற்றிக்கோங்கடா. 18ன்னு இருந்ததா, 18க்கு போட்டு முடிச்சிட்டோம். y வேல்யூ 24 காசு அப்படியே தான் இருக்கும், பை அப்படியே இருக்கும், எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. 24க்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூ 2, ஸோ பை இன்ட்டு 2ன்னு வரும், டிவைடட் பை 3 சேம் தான், ஈக்குவல் டு -12. நெக்ஸ்ட்டு 28 3 எக்ஸ் வேல்யூ y வேல்யூ 28, y வேல்யூ 3 அப்படியே மாற்றிக்கோங்க. ஓடி கிராப் போயிடுச்சு. ஓகே, 28 இன்ட்டு y வேல்யூ 28 காஸ் பை எக்ஸ்னா காசு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பை இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 28க்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூ 3 டிவைடட் பை இங்கே ஒரு 3 இருக்குது, க்ளோஸ் ப்ராக்கெட் -28. அந்த மாதிரி இது ரெண்டுத்துக்கும் போட்டிங்கன்னா வேல்யூஸ் வந்து -13 10ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 3த்துக்கு நான் போடுறேன், நீங்கள் நெக்ஸ்ட்டு 3த்துக்கு போட்டுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 0 y வேல்யூ 9, y sin பை எக்ஸ் பை 3. சைனுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு y வேல்யூ என்னது 9 இன்ட்டு சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பை இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 9க்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூ 0 டிவைடட் பை 3 0. நெக்ஸ்ட்டு y வேல்யூ 18 சைன் 18 இன்ட்டு சைன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு பை வேல்யூ 18க்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூ 1 இன்ட்டு 1 டிவைடட் பை 3 பை 15.588ன்னு வருதா, 15.588. நெக்ஸ்ட் இதிலே மாற்றிக்கோங்க, 24 y வேல்யூ எக்ஸ் வேல்யூ 2, 18 வச்சுட்டு 24 போடணும், 24 சைன் பை எல்லாம் சேம் தான், 1க்கு பதில் இங்கே 2ன்னு போடணும், சைன் எக்ஸ் வேல்யூ 2ன்றதால 2 ஈக்குவல் டு போட்டால் 20.785. ஸோ பேலன்ஸ் முழுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படியே ஃபஸ்ட்டு முழுக்கு நான் போட்டேன், நெக்ஸ்ட் முழுக்கு நீங்களே கேல்சியில் போட்டுக்கோங்க, போட்டால் இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு y காஸ் 2 பை எக்ஸ் பை 3, y வேல்யூ என்னது 9, காசு 9 இன்ட்டு காஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்குது 2 பை எக்ஸ்ன்னு இருக்குது, அப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 9க்கு ஸ்ட்ரெயிட்டாக 0 டிவைடட் பை 3 போட்டால் என்ன வருது 9 ஆன்சரா 9. நெக்ஸ்ட்டு 18 y வேல்யூ, ஸோ 18 இன்ட்டு காசு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ் வேல்யூ என்னது 18க்கு ஸ்ட்ரெயிட்டாக 1, ஸோ 1 டிவைடட் பை 3 -9. நெக்ஸ்ட்டு y வேல்யூ 24 எக்ஸ் வேல்யூ 2ன்னு மாற்றிக்கோங்க, y வேல்யூ 24 எக்ஸ் வேல்யூ வந்து 1க்கு பதில் 2ன்னு போடணும், ஈக்குவல் டு -12. பேலன்ஸ் 3க்கு நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டால் 28 -13 -10ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபைனலுக்கு y வேல்யூ 9 இன்ட்டு சைன் ப்ராக்கெட் ஓப்பன் 2 பை எக்ஸ்னா 2 இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ் வேல்யூ 0 டிவைடட் பை 3 0. நெக்ஸ்ட்டு 18 y வேல்யூ இன்ட்டு சைன் ப்ராக்கெட் ஓப்பன் 2 இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ்னா 18 ஸ்ட்ரெயிட்டாக 1 இருக்குது, டிவைடட் பை 3 15.588 அப்படி வருதா. நெக்ஸ்ட்டு எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடணும், ரேடியனில் வச்சு போடுங்க, கேல்சி எப்பயுமே மறக்காதீங்க. நம்மளுக்கு தேவையான வேல்யூ என்ன, சம்மேஷன் இந்த வேல்யூ வேணும்,
இந்த வேல்யூ இது இந்த 5 வேல்யூஸும் வேணும். இதுக்கு சம்மேஷன் பண்ணோன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். 18 + 24 + 28 18 + 24 + 28 + 26 + 20 160. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ டேப்லெட் காலம் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். சம்மேஷன் இந்த வேல்யூஸ் இந்த 5 வேல்யூஸுமே ஆட் பண்ணி வேணும் சம்மேஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 125. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -25 ஒரு கேல்சியில் -3.465 -7 இது 0. இது எப்படி 0 வந்துச்சு செக் பண்ணிக்கலாம். 15.588 -20.785 + 22.517 இது -1 × 1.10⁻3 பாயிண்ட் முன்னாடி வந்தால் 0.00 -0.001 அதனால தான் 0ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கான். நீங்கள் வேணால் பாயிண்ட் எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 2k வேல்யூனது 6 சம்மேஷன் ஒய்க்கு பதில் 125 போடணும். இங்கே போடுறேன் நான். a0 = 2/6 × சம்மேஷன் ஒய் வேல்யூனது 125 போட்டால் 2 × 125 = ஆன்சர் டிவைடட் பை 6 41.66 வருதா. நெக்ஸ்ட்டு a1 வேல்யூ a1 = 2/6. இங்கே என்ன கேட்டிருக்கேன், சம்மேஷன் cos 1/x cos 1/xனால் y × cos 1/x -25 இந்த வேல்யூ -25 திரும்பி கேல்சியில் 2 × -25 ஆன்சர் டிவைடட் பை 6 -8.33. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கண்டுபிடிச்ச a0 வேல்யூ a1 வேல்யூ இந்த 4.16 -8 இந்த பிளேஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். இந்த எல்லுக்கு பதில் எல்லா இடத்துலையும் 3ன்னு போட்டுக்கோங்க. ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்லுக்கு பதில் 3 போட்டுக்கோங்க. அதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர்.